நடிகை ஜோதிகா நடிகர் சூர்யாவை காதலித்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பசங்க இருக்காங்க. திருமணத்திற்கு அப்புறமா நடிப்பதை நிறுத்திய இவங்க நீண்ட இடைவேளைக்கு பின்பு 36 வயது நிலை என்ற படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. தற்போது அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வரும் அவங்க பாலிவுட்லயும் நடிச்சிட்டு வர்றாங்க. இவர் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் மும்பையில வசிச்சுட்டு வர்றாங்க. மாமனார் வீட்டுல ஜோதிகாவை குறித்து தமிழா பாண்டியன் கொடுத்துள்ள பேட்டி வைரல் ஆகிட்டு வருது. அதாவது, சிவகுமாருக்கு சினிமா குறித்து நன்றாக தெரியும் என்பதால ஜோதிகாவை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கலையாம். ஆனால் சூர்யா அடம் பிடித்து அவரை திருமணம் செய்வதற்கு வீட்டில் சம்மதம் வாங்கியுள்ளார். இதேபோன்று கார்த்தியும் செய்து விடுவார் என்று நினைத்துதான் அவரை சொந்தத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். தற்போது குழந்தைகள் வளர்ந்துவிட்ட பின்பு மாமனார் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்பாத ஜோதிகா குழந்தைகளின் படிப்பை காரணம் காட்டி மும்பையில செட்டில் ஆகியிருக்காங்க. ஜோதிகா நடிக்க போறாங்கன்ற செய்தியை கேட்டதும் வீட்டுல பிரச்சனை பண்ணி சிவகுமார் வீட்டுல சாப்பிடாம வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரா. நீண்ட நாட்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த வாழ்க்கையை மும்பைக்கு சென்று வாழ்ந்து வருகிறார் ஜோதிகா. மும்பை வாழ்க்கைக்கு அடிமையானதை சமீபத்தில் விருது விழாவில் அவர் அணிந்து வந்த ஆடையை வெளிக்காட்டியுள்ளதாக பாண்டியன் பேசியுள்ளார். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.